நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், நிலவை மணக்கும் மன்மதன் நான், என் தேன் நிலவே ஒரு நிலவுடன் தான், அவள் யாரும் இல்லை, இதோ இதோ இவள் தான். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்தோன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா நேராக உங்களோட அலைட் மோஷனோட ஆப்புக்குள்ளே போகணுன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பக்கத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த சேஞ்ச் பண்ண நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்கள் ஃபோட்டோ மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு இந்த ஸ்டார் அமுக்குனீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்படி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா மாறிக்கும். அப்புறம் பேக் வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ஒரு ஃபோட்டோ மாற்றிட்டு எல்லாமே மாற்றிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் இருக்கிறது எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவது, அதை ஓப்பன் பண்ணி கலர் அண்ட் ஃபில் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா மாறிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவும் பண்ணோன்னா இதில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு உங்கள் ஃபைலில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரியே இந்த 3 லேயர்லேயும் அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த குரூப் 1 குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது 3லுமே உங்கள் ஃபோட்டோ வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணுறதுனால நான் அதே ஃபோட்டோ வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் அதே மாதிரி டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை மாற்றிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ கடைசி வரையும் உங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே பாருங்கள், மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குங்களா, அதை டச் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ உங்கள் மொபைலுக்கு எது செட் ஆகுதோ அந்த இது கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி டவுன்லோட் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.